ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த பொங்கல்ல இருந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வேற லெவல்ல மாறணும் அடுத்த பொங்கலுக்குள்ளார அப்படின்னு சொல்லி நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தொடர்ந்து கண்டினியூட்டியா வீடியோ போடுங்க, கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. உங்களுடைய சேனல் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோல பொங்கலும் அதுவுமா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிதான் ஆகணும். திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒரே கமெண்டை எல்லா சேனல்லையும் போய் பண்றது, ஒரே கமெண்டை ரிப்பீட்டடா நீங்க ரிப்ளை பண்றது, ஒரே கமெண்டை ஒரே வீடியோல போய் திரும்ப திரும்ப போடுறது, அவங்களுக்கும் ஆப்பு. பிளஸ் கமெண்ட்ல லிங்க் ஷேர் பண்றது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் ஆப்பு. பிளஸ் கிவ்அவே அப்படிங்கிற பேர்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த கிவ்அவே தர்றேன், உங்களுக்கு மணி தர்றேன், பண விஷயமா தர்றேன், இல்ல உங்களுக்கு இந்த கிஃப்ட் தர்றேன், ஆனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிவ்அவே அந்த மாதிரி கொடுக்கறவங்களுக்கும் ஆப்பு. ஆப்பு மீன்ஸ் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக், டைரக்டா ஸ்ட்ரைக் வரப்போது. யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன அப்டேட் காமிக்கிறவங்களுக்கு வித் ப்ரூஃபோட. இந்த அப்டேட் ஏற்கனவே வந்திருந்துச்சு, யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வாயால சொல்லியிருக்கேன், ஓரலா சொல்லியிருக்கேன், ஆனா காமிக்கலாத. இப்ப நான் காமிக்கிறேன். தயவு செஞ்சு யாருமே இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு கயல் ட்ரீம் ஃபேக்டரி அப்படிங்கிறது. இந்த சேனல்ல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட் பிலிம்ஸ் மட்டும் இல்ல, அதுல ஒரு சோசியல் மெசேஜ் கலந்து ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனல். அதே மாதிரி ஷார்ட் பிலிம்க்கு ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாம் இருக்கும்ல, மேக்கிங் பண்ற வீடியோ, அந்த மாதிரி வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரிவ்யூ பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான ஷார்ட் பிலிமை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க நல்ல ஒரு மூவி பார்த்த ஃபீலிங்கும் இருக்கும். அச்சம் கொல் அப்படின்னு ரீசெண்டா கூட ஒரு ஷார்ட் பிலிம் போட்டிருக்காங்க. அவ்வளவு அருமையான ஹாரர் ஷார்ட் பிலிம். கண்டிப்பா நீங்க சேனலை விசிட் பண்ணுங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாருமே அடுத்தவங்க சேனல்ல போய் லிங்க் ஷேர் பண்றதோ, ஒரே கமெண்டை ரிப்பீட்டடா கொடுக்கறதோ, இல்ல நீங்க ரிப்ளை பண்ணையில ரிப்பீட்டடா ஒரு கமெண்டை கொடுக்கறதோ, அப்படி ரிப்பீட்டடா கொடுக்கறதுக்குன்னா ஒரே கமெண்டை ரிப்ளை பண்ணையில ரிப்பீட்டடா கொடுக்கணும்னா நீங்க கையால எழுதி மேனுவலா எழுதி ரிப்பீட் மெசேஜ் பண்ணக்கூடாது, ரிப்பீட் கமெண்ட் பண்ணக்கூடாது. யூடியூப் கமெண்ட் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, யூடியூப் கமெண்ட் செக்ஷன் மீன்ஸ் யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவை ஓபன் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பப்ளிஷ் கமெண்ட் இருக்கும், அதுல போய் ரிப்ளை பண்ணுங்க. அவங்களே ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க வரிசையா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி. அதுல போய் ரிப்பீட்டட் கமெண்ட் பண்ணலாம். நீங்க மேனுவலா ரிப்பீட்டட் கமெண்ட் தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. லிங்க் ஷேர் பண்றவங்களுக்கு இமீடியட் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லியிருக்காங்க. கிவ்அவே அப்படிங்கிற பேர்ல என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த கிவ்அவே தர்றோம் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்ப அந்த மேட்டரை பார்க்கலாம். இன்னைக்கும் எப்போதும் போல பொங்கல், அதனால வீடியோ வராது அப்படின்லாம் கிடையாது. எப்போதும் போல 3 வீடியோக்கள் 4 வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கும். உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. வாங்க இப்ப நம்ம அந்த புதுசா வந்திருக்க யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியோட நியூ அப்டேட்டை பார்க்கலாம். யூடியூப்பை பத்தி நீங்க ஃபிங்கர் டிப்ல தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு சேனலை முறையா நடத்தணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தாராளமா ஃபாலோ பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்றதை விட பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூடியூப் ஹெல்ப்போட ஒரு அஃபிஷியல் பேஜ். உங்களுக்கு யூடியூப் ஹெல்ப்போட அஃபிஷியல் பேஜ். அஃபிஷியல் பேஜ் மீன்ஸ் யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி. இதுல இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்சென்டிவேஷன் ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கிவ்அவே கொடுக்குற மாதிரி பூஸ்ட் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏத்துறதோ, கமெண்ட்ஸ், வியூஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏத்துனீங்க அப்படின்னா, கிவ்அவே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி என்கரேஜ் பண்ணி உங்க வியூவர்ஸை சம்பந்தம் இல்லாம ஏத்துனீங்க அப்படின்னா அதுவும் சப் டு சப்ல தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் டு சப்ல தான் போய் சேரும், அதனால அதை செய்யாதீங்க, ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஸ்பாம்னு இருக்குல்ல, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ் ஸ்பாம்ல நீங்க மிஸ்லீடிங், அதாவது உங்களுடைய லிங்க் தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவும் கமெண்ட்ஸ் ஸ்பாம்ல வரும், ஸ்ட்ரைக் வரும், மிஸ்லீடிங் டிரைவ் வியூஸ். ஓகே, இது ரிப்பீட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு 3வது ஆப்ஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லீவிங் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓர் ரிப்பீட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது ரிப்பீட்டடாக ஒரே கமெண்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான இதுவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாதாரணமாக போய் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஓகே, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேம், டிசப்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கேம்ஸ், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் தான் இது உங்களுக்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பேம். இந்த பாலிசியை போய் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ மறக்காம தேவையற்ற கமெண்ட்ஸ், தேவையற்ற லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க எதுலையுமே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.